வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம கணித பாடத்தில் பின்னம் பற்றி படிச்சிருக்கோம். அதில் இப்போ ஒவ்வொருத்தரும் பல வண்ண பூக்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் சிம்சோன் என்ன பூ, எத்தனை பூ கொண்டு வந்திருக்க? வெள்ளைப்பூ எண்ணிட்டியா? சரி. அடுத்து எஸ்தர் எத்தனை பூ கொண்டு வந்திருக்க? பிங்க் கலரு 10 பூ. மதனா 15 பூ. வியாஸ் சரி, எண்ணி பார்த்துக்கோங்க. ஆதி 5 செம்பருத்தி பூ. நீ 25 பூ பிங்க் கலர். நித்தி 20 பூ. சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்குது ஒரு அழகு பூ. இன்னும் நிறைய பூக்கள்லாம் எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, இப்போது இது 15 பூ. 15 பூவில் உனக்கு எத்தனை பூ ஒரு வேணுமா எடு. 5 பூ. 15ல் 5, 15ல் 5 பூ எடுத்துருக்க. இது ஒரு பின்னமாக நம்ம சொல்லலாம். 15 பூ மொத்தம் வெள்ளைப்பூ, அதில் 5 பூ அவன் சிம்சோன் எடுத்துருக்கான். உன்னோடது எத்தனை பூ மொத்தம்? 10. 10ல் உனக்கு எத்தனை வேணுமோ எண்ணிக்கை எடு. எத்தனை பூக்கள் எடுத்துருக்கேன்? 5. 10ல் 5. அப்போ பாதின்னு நம்ம சொல்லலாம். என்ன பாதினா என்ன பின்னத்தை சொல்லுவோம்? 2ல் 1, 1/2ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாதிக்கு பாதி அவள் எடுத்திருக்கான். சரி, அடுத்து நீ மதனா, உனக்கு எத்தனை பூ வேணும் எடு. 3. மொத்தம் எத்தனை பூ? 15. 15ல் 3 எடுத்துருக்கா. அப்போ 15ல் 3 அப்படிங்கிறது பின்னம். வியாஸ் உனக்கு எத்தனை வேணுமோ எடு. 5. உனக்கு மொத்தம் எத்தனை பூ? 30ல் 25ல் 5 பூ எடுத்துக்கலாம். அப்போ 25ல் 5. ஆதி உனக்கு எத்தனை பூ வேணும் எடு. 1. அப்போ 5ல் 1. 5ல் 1 அவன் எடுத்திருக்கான். புரியுதா? சரி, அப்போ 5ல் 1ங்கிற பின்னத்தை இருக்கான். நீ உனக்கு எத்தனை பூ எடு? சத்திய கல்யாணி பூ 3 பூ. மொத்தம் எத்தனை? 25 பூவா உன்னோடது? 25ல் கனிஷ்கா 3 பூக்கள் எடுத்துக்க. அப்போ 25ல் 3. நீ உனக்கு 20ல் உனக்கு எத்தனை பூ பிடிச்சிக்கோ எடுத்துக்கோ. உனக்கு 2. அப்போ 20 உனக்கு. 20ல் 2 பூக்கள் எடுத்திருக்கா வர்ணிதாஸ்ரீ. சரி, இதுதான் பின்னம். மொத்தம் நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்களோ அதில் உங்களுக்கு எடுத்து. இப்போ நீங்கள் என்ன பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பங்கு போட்டு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அது அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம்.